கண்ணம்மா தான் சமைக்கிறா. ஆனா, அவங்க அக்கா சமைச்ச மாரி வீட்லலாம் சொல்றாங்க. எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வராங்க. அப்பா, அகில் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வராங்க. அப்போ கண்ணம்மா ஒரு பெரிய பிளானையே சொல்லிட்டுருக்கிறா. வேலைக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து, உங்களுடைய சம்பாத்தியத்த வச்சு வீட்டு செலவெல்லாம் பார்த்துக்கலாம். என்னுடைய செலவ இல்ல, என்னுடைய சம்பாத்தியத்த ஃபுல்லா சேர்த்து வச்சு நம்ம அதில வீடு கட்டிடலாம். தம்பிக்கு படிக்க வச்சிடலாம். அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். கடனெல்லாம் அடைச்சிடலாம். இது, அது அம்மாவுக்கு கால்லாம் சரி பண்ணிடலாம். அப்படின்ற மாரி பெரிய மனக்கோட்டை கட்டி பிளான் சொல்லிட்டுருக்கா. அத அவரு கண்டுக்காத மாரி இருக்காங்க. சாப்பிடும்போது என்ன பேச்சுன்ற மாரி பேசுறாரு. கண்ணம்மா அவங்க அம்மாகிட்ட போய் சாப்பாடுலாம் குடுக்கறது, பதிலுக்கு அவங்க அம்மா கண்ணம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டுறதெல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்காரு அப்பா தூரத்துலேருந்து. டக்குன்னு கண்ணம்மா பார்க்கும்போது அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறாரு. ஒரு சந்தோஷத்தோட தான் இருக்காங்க. ஆனாலும் ஏன்னு தெரில, கண்ணம்மா மேலே போயிட்டு மறுபடியும் ஃபோனை கண் முன்னாடி வச்சுக்கிட்டு, மேலே போயிட்டு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு அழுதுட்டுருக்குறாங்க. நான் இது மாரி துரோகம் பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன பண்ணுறது தெரில. குற்ற உணர்ச்சியாக இருக்குன்ற மாரி இருக்காங்க. அப்போ உடனே அவங்க வார்டனுக்கு, ஜெயிலருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி சொல்கிறாங்க. நான் வந்து இந்த மாரிலாம் பண்ணிட்டேன். ஒரு விஷயம் நடந்தது. அதில வந்து நான் கண்ணம்மாவோட இடத்துல வந்து இருக்கிறேன். அப்படின்ற மாரி சொல்ல, அவங்களும் "நீ பண்ணுறது தப்பு இல்லைம்மா. ஆனா சரியில்லன்ட்டும் இல்ல. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நேரம் வரும். அப்போ நேரம் வரும்போது சொல்லிக்கலாம்னு" சொல்லிட்டு ஒரு திருவள்ளுவர் சொன்ன திருக்குறள பத்தி ஒரு எக்ஸாம்பிளா காமிச்சு, இப்போதைக்கு நீ அங்க இரு. இப்ப சொல்லாதன்ற மாரி சொல்லிடுறாங்க. விஜய் சௌந்தர்யா கிட்ட ஒரு செக் எடுத்துட்டு வராரு. அத அந்த மிஷினரி மெர்ச்சன்ட்க்கு குடுக்க வேண்டிய செக்குன்னு சொல்லி சௌந்தர்யா கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. சௌந்தர்யாவும் கையெழுத்து போட்டுறாங்க. கையெழுத்து போட்ட பிறகு அம்மாவும் பையனுமா சேர்ந்து அத பார்த்து 6 லேக்ஸ்ன்ட்டு கையெழுத்து வாங்கின செக்க 60 லேக்ஸ்ன்னு இவங்க மாத்திக்கிறாங்க. அந்த காச எப்படியோ எடுத்து நகை, பொருள்லாம் வாங்கணுன்ற பிளான் பண்ணிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில விஜயோட அப்பா வந்து செக்க குடுத்துரு, நானே போயிட்டு போட்டுறேன்னு சொல்றாங்க. உடனே ஷாக் ஆயிடுறாங்க 2 பேரும், அம்மாவும் பையனும். ஆனாலும் அம்மா உடனே ஹஸ்பண்ட கூட்டிட்டு தனியா எங்க வேலை இருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த நேரத்தில விஜய் எஸ்கேப் ஆயிடுறாரு. மறுநாள் காலையில கண்ணம்மா ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே போணுன்றதுக்காக. அப்ப அப்பா கிட்ட சைக்கிள் நீங்களே கூட்டிட்டு போயிடுங்கப்பான்னு சொல்றாங்க. நான் அப்பா இல்ல, நீ சைக்கிள்ல தான் வரணும்னு சொல்லி கிளம்பிடுறாரு. கண்ணம்மா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறன்றதுனால அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொண்டு வர சொல்றாங்க. ஷாக் ஆயிடுற கண்ணம்மா, ஐயய்யோ! கண்ணம்மாவோட சர்டிஃபிகேட் நம்ம எடுத்துட்டு போணுன்றதுக்காக கொண்டு வராங்க. பட் ஆனா அதில ஐடி கார்டு ஏதாவது இருக்குமோன்ற மாரி நினைச்சு பயந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே இன்னைக்கு சீரியல் முடியுது.